அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நேயர்களே, நண்பர்களே, உறவினர்களே, இன்றைய தலைப்பும் சங்கைக்குரிய முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் வுதுவுடன் மனைவி பட்டால் வுது முறிய மாட்டாது என்ற தலைப்பில் பேசியிருக்கிறார். அது சம்பந்தமான ஒரு பதிலைத்தான் இந்த பதிவில் நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த இடத்தில் முதலாவதாக தலைப்புக்குள்ளால் நுழைவதற்கு முன்பு என்ன விஷயமெண்டா, ஒரு அடிப்படையான விஷயத்தை நாங்கள் முதலாவது விளங்கி கொண்டு தான் ஃபிக்ஹுக்குள்ளால் போக வேண்டும். இப்போ 1400 வருட காலமாக இந்த ஃபிக்ஹை, மார்க்க சட்டவாக்கம், சட்டத்திட்டங்களை அல்லாஹு தாலா சரியாக பாதுகாத்து மார்க்கத்தை ஒரு அழகிய நிலையில் 1400 வருட காலமாக ஒரே கோட்டில் பயணிக்க செய்வதற்குரிய அடிப்படையான சில விஷயங்களை தேடி பார்த்தோம்னால், இந்த முதல் சிறந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் 3 நூற்றாண்டுக்குள்ளால் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியீன்கள் இவர்கள் எல்லாம் அந்த 3 நூற்றாண்டுகளுக்குள்ளாலேயே இந்த சட்டத்திட்டங்களை ஆதாரத்தை மையப்படுத்தி அமைத்து வைத்தார்கள். அதாவது இந்த சிறந்த நூற்றாண்டில் எப்படி மார்க்கம் பாதுகாக்கப்பட்டது என்றால், ஆதாரத்தை முன்னிறுத்தி குர்ஆன், சுன்னா பிரதானமாக இருந்து இஜ்மா கியாஸோட ஆதாரத்தை மையப்படுத்தி ஆதாரத்திலிருந்து சட்டத்தை இயற்றினதால் இன்று வரைக்கும் இஸ்லாம் ஒரே வடிவில் மிக அழகாக தூய வடிவில் பயணித்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த 2 நூற்றாண்டுகளாக இந்த வஹாபிச பிரச்சாரத்தில் ஏன் ஒரு மஸ்அலாவில் கூட ஒன்றில் கூட தெளிவில்லாமல் அவர்களுக்கிடையே பல்வேறுபட்ட முரண்பாடுகளுக்குரிய காரணம் என்ன என்று தேடிக்கொண்டே போனால் ஒரு விடயத்தை லேசாக விளங்கலாம். அதாவது அவர்கள் முதல் 3 நூற்றாண்டும் ஆதாரங்களை முன்னிறுத்தி சட்டத்தை இயற்றினார்கள். இவர்களுடைய மனதில் பிறக்கிற தோன்ற விருப்பங்களை எல்லாம் முன்னிறுத்தி அந்த விருப்பம் மனதில் தோன்றக்கூடிய ஆசைகளை நியாயப்படுத்துகிற ஆதாரங்களை அங்கே இங்கே தேடி பூட்டி சேர்த்து அதை பொருத்தி வச்சுட்டு அதனூடாக நாம் ஆதாரப்படித்தான் இதை சொல்கிறோம், இந்த ஆதாரத்தில் இதை சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸ் தான் ஆதாரம் என்று மக்கள் மயப்படுத்தக்குள்ள பொதுமக்கள் நினைக்கிறது இவங்க தான் குர்ஆன் சொல்கிறாக்கள், இவங்க தான் மார்க்கத்தை சொல்கிறாக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த வஹாபிச ஃபிக்ஹு எங்கிருந்து பிறக்குது, சஹாபாக்கள் வாழ்ந்த சிறந்த அந்த 3 நூற்றாண்டில் ஃபிக்ஹு எங்கிருந்து பிறந்தது என்று அதை பிரித்து விளங்க தெரியாது பொதுவான பொதுமக்களுக்கு. அதொன்றும் அவங்கள்ட்ட பொதுமக்களுடைய குறை இல்லை, ஏனென்றால் இது செய்கிறது அவர்கள் இல்லை. இதனால் இந்த வித்தியாசத்தை நாங்கள் விளங்கினோம்னா நிறைய இடங்களில் எங்களோட ஃபிக்ஹ, மார்க்கத்தை, ஈமான பாதுகாக்கலாம். அப்போ சுருக்கமாக சொன்னேன்டா, அந்த முதல் நூற்றாண்டில் ஆதாரத்தை முன்னிறுத்தி அந்த ஆதாரத்தின் சட்டத்தை இயற்றினார்கள். இவர்கள் மனோ ஆசையை, மனோ விருப்பத்தை, மனோ இச்சையை முன்னிறுத்தி அதற்கு தோதுவாக ஆதாரங்களை கொண்டு அதில் பொருத்திட்டு தன்னை நியாயப்படுத்துவதற்கு அதில் காட்டினார்கள். மக்களுக்கு முன்னால் நாம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்குள்ள மக்கள் அதை நம்ப துவங்கினார்கள். இதுதான் நடந்த பிரச்சனை. பின்னால் சில உதாரணங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒப்பீட்டு ரீதியாக முன்வைக்கக்குள்ள ஆக்களுக்கு விளங்கும். அதில் இப்போ இஸ்லாத்தில் அடிப்படையான சில விஷயங்களை பார்ப்போம். முஃபாரிஸ் ரஷாதி உட்பட பெரும்பான்மையான வஹாபிகள் இது பேசுகிறத நான் பார்க்குறோம். இனி இவருக்கு சொல்கிற பதில் தான் மற்றவங்களுக்கு சொல்லுவோம். இனி இந்த பொதுவாக சில விஷயத்தை முன்னுக்கெடுப்போம். அதில் ஒன்று, வுது இல்லாமல் குர்ஆனை தொடலாம்,
ஹைதுடைய நிலையிலிருந்து குர்ஆன் என்ன செய்யலாம், தொடலாம், ஓதலாம். நிஃபாஸாக இருந்தாலும் குர்ஆன் என்ன செய்யலாம், ஓதலாம், தொடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது பெண் அந்த கணவன் மனைவி பெறதால் உது முறிய மாட்டாது. இப்படியான இந்த தலைப்புகள் எல்லாம் எங்கிருந்து வருதுண்டா, இந்த முடிவை முன்னிறுத்தி அதுக்கு தோதுவாக எங்கேயாவது ஒருவர் சொல்லியிருந்தால், செய்திருந்தால், ஆதாரமாக எங்கேயாவது இருந்தால் அதுகளை கொண்டு வந்து புறக்கி இந்த இடத்துல பொருத்திட்டு இந்த குர்ஆன் இருக்குது, ஹதீஸில் இருக்குது காட்டுறது. அந்த ஆதாரங்களை எடுக்கிறதுக்குரிய அடிப்படை ஒன்றுமே இவர்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறதால தான் ஒரு சட்டத்தையாவது ஒழுங்காக சொல்ல அமைக்குது. பிதாத் என்று பேசக்கூடிய யார் இடத்துல போய் பார்த்தாலும் பிதாத்தை என்ன செய்ய மாட்டாங்க, சரியாக அவர்களால் விளக்க இயலாத ஒரு தர்ம சங்கடத்தில் நிற்கிறத நான் பார்க்குறேன். அடுத்ததாக நான் பார்ப்போம், இவங்க அதாவது முஃபாரிஸ் சாதி சொல்கிறாரு, இந்த மனைவி படுறதால தொடுறதால உது முறிய மாட்டாதுன்றாரு. அதுக்கு ஆதாரம் என்ன? குர்ஆனுடைய வசனம் கொண்டு வரல, ஹதீஸ் கொண்டு வரல. ஆனால் என்ன சொன்னார், அது ஷாஃபி மதவுடைய அந்த மதவுடைய நிலப்பாடு, அது அவங்களுடைய நிலை, அது ரெண்டு அந்த நிலப்பாடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரி, அவர்களுடைய அவர் சொல்லக்குள்ள இது எங்களுடைய என்று பலமுறை சொல்கிறார், எங்களுடைய நிலப்பாடுன்னு. இது அவருடைய நிலப்பாடுன்றால் அவர் சொல்ல நாங்கள் யார், அப்போ நீங்கள் யாருன்னு நான் கேட்குறோம், நீங்கள் யார்? வஹாபின்றா நீங்கள் வஹாபிசத்துடைய அடிப்படையை கொண்டு வாங்க. வஹாபிகளுக்கு ஒன்றிலையுமே அடிப்படை இல்லை. இந்த வஹாபிகள்கிட்ட போய் அடிப்படையை சொல்லுங்கன்னு கேட்டால் அந்த தமிழில் சொல்லுவாங்க தானே, மலடிகிட்ட போய் புள்ளையை கேட்குறேன்ட்டு. இதே மாதிரி கதை தான் வஹாபிகள்கிட்ட போய் அடிப்படையை கொண்டு வான்னு கேட்டால் அடிப்படையே இருக்காது. இதனால தான் அந்த கொப்புலேருந்து இந்த கொப்புக்கு தாவுறது, கொப்பு விட்டு கொப்பு பாயிறது, இதெல்லாம் சாதாரணம் அவங்கள்ட்ட. இந்த இடத்துல பார்ப்போம், இவர் சொல்கிறாரு, அதாவது குர்ஆன் இந்த பட்டா உதுமுறியாது. ஏனெண்டா எங்கள்கிட்ட என்ன ஆதாரம்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறாங்க உதோட பட்டா உதுமுறியாதுண்டு. ரைட். அப்போ இவ்வளோ நான் என்ன சொன்ன வழியால் குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை, பிதாத்து. முன்னாத்து பேசக்கூட என்ன சொன்னார், தண்ணியை ஓதுறது, ஊதுறது, தெளிக்கிறது, இதெல்லாம் இது கூடாது, பிதாத்து, ரசூலுல்லாஹ் காட்டி தரல, பிதாத்துன்னு சொல்லிக்கொண்டே போனார். ரைட். இப்போ புதுவோட மனைவிப்பட்டா புது முறியும் என்று புது முறின்னு ஷாஃபியில் சொல்கிறோம், மத்தாக சொல்கிறோம். முறியாதுன்னு சொல்கிறதான முஃபாரிஸ் ஷாதி. அதுக்கு ஆதாரம் என்ன? இப்னு அப்பாஸ் சொல்லிக்கிறாங்க. குர்ஆன் எங்கே அவங்களோட இல்லை, நுசூஸ் எங்கே இல்லை, ஹதீஸ் எங்கே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறீங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. ரைட். அப்போ இப்னு அப்பாஸ் சொன்னால் கேட்குற ஆளாக்களை இருந்தால் அவங்க என்ன செய்யணும், நோன்பு வரக்குள்ள பெருநாள் வரக்குள்ள இப்னு அப்பாஸ் இல்லை, பெருநாள் வருது என்ன, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஊரில் புறைய காணணும். ஆனால் வஹாபிகள்கிட்ட என்ன, எந்த இடத்துல கண்டாலும் என்ன பெருநாள் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு, நோன்பு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சவுதி புறைக்கு அடிமையான ஆக்கள். சவுதியில் கண்டா எல்லா இடத்துலையும் பெருநாள், சவுதியில் கண்டா எல்லா இடத்துலையும் நோன்பு. ஆனால் சொல்கிறது என்ன, சர்வதேச புறை. சரி, என்ன பிரச்சனைண்டா, அந்த இடத்துல இப்னு அப்பாஸ் எங்கே ஆள் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவங்க கண்ட கூஃபாவில் கண்ட புற அவங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் காணணும். அது தலைப்பு. அடுத்தது மசாஃபத்து கஸ்ரில் அன்சார் தப்லீக் என்ன சொன்னார், 16 கிலோமீட்டரில் சுருக்கி தொழணும், ஹதீஸ் எல்லாம் சொன்னார். சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, 80 கிலோமீட்டர் தாண்டினா தான் கதையே இருக்குது. இவங்க அந்த இடத்துல எங்கே இப்னு அப்பாஸ் அந்த பிரதர் எங்கே போகிறாங்க, அவங்களுக்கு கதை இல்லை. அதே மாதிரி இந்த தண்ணி ஊதுறதுல இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, தண்ணியை இந்த என்ன செய்கிறது, அந்த குர்ஆனத்தை கூட எழுத கரைக்கிறது, கழுவி தண்ணியை கொண்டு போய் அந்த குடிக்க கொடுக்கறது, குறிப்பாக அந்த பிள்ளை கிடைக்கிற ஆக்களுக்கு வருத்தத்துக்காக வேண்டிய வயிற்றில் கொண்டு தடவுற விஷயம், குடிக்கிற விஷயம், இதெல்லாம். அப்போ இதெல்லாம் வரக்குள்ள இப்னு அப்பாஸ் சைடாகிறாரு, பிதாத் செய்கிறாரு. ஆனால் என்ன செய்கிறாரு, இந்த உது முறியிற விஷயத்தில் வந்த உடனே இப்னு அப்பாஸ்லாம் உது முறியாதுன்னு உடனே எடுத்துக்கிற வேண்டியதுதான். இப்படியான இந்த தடுமாற்றத்துக்குத்தான் நாங்கள் சொல்கிறோம், அடிப்படையே இல்லாமல் நீங்கள் சொல்கிறது என்ன, குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்கிறது, ஆனால் செய்கிறது முழுக்க அதாவது ஃபுகஹா சஹாபாலிருந்து துவங்கி
1400 வருட காலம் பயணித்த ஃபிக்ஹுக்கு நேர் முரணாக செயல்படக்கூடிய ஒரு சமூகம் தான் இன்றைக்கு இந்த வஹாபிச சமூகம். எனவே இவர்கள் நான் இப்போ ஆதாரம் இருக்குது என்று ஒரு ஆதாரமே இல்லை. இவர் குர்ஆன் என்று சொல்வார்கள், ஆனால் தார விளக்கம் இந்த குர்ஆன்லேருந்து விலகின விளக்கமாக இருக்கும். இந்த உதுமுறை கதைக்கு முஃபாரிஸ் ரஷாதி ஆதாரத்தை முன்வைக்க இல்லை, குர்ஆன்லேருந்து முன்வைக்க இல்லை, ஹதீஸ்லேருந்து முன்வைக்க இல்லை. இப்னு அப்பாஸ் சொன்னார் என்று தான் முன்வச்சிருக்கிறார். எனவே ஆதாரம் இல்லாத ஒரு நிலையில தான் அவருடைய முழு பேச்சும் அமைஞ்சிருக்கிறது. இதை கேட்டுட்டு உது முறியாதுன்ற நிலைக்கு யாரும் எந்த காரணம் கொண்டு வந்துட இயலாது. இது முதலாவது விஷயம். அடுத்து, இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் ஃபிக்ஹ் அமைஞ்ச விஷயத்தை எடுத்தோம்னால் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். சஹாபாக்களுடைய சொற்களை சஹாபாக்கள் சொல்கிறத ஆதாரமாக எடுப்பதற்கு அழகான வரையறைகளை வழிமுறைகளை எழுதி பாதுகாப்பாக வச்சிருக்கிறார்கள். அது சரியாக அமையக்குள்ளதான் அதனை ஆதாரமாக எடுப்போம். குறிப்பாக ஒரு மஸ்அலாவில் ஒரு சஹாபி ஒன்றை சொல்ல அடுத்த சஹாபாக்களுக்கு நேர்பட்டு உடன்பட்டு இருந்தால் அதிന് பிரச்சனை வாரது குறைய. ஆனால் ஒரு சஹாபி ஒன்றை சொல்ல அடுத்த சஹாபாக்கள் வேறொன்று சொன்னால் இந்த இடத்துல அந்த சஹாபி சொல்லியிருக்கிறாரே என்று ஆதாரமாக எடுக்க இயலாது. உதாரணமாக இந்த உது முறிகிற விஷயத்தை எடுப்போம். கணவன் மனைவியப்பட்ட உது முறியுமா முறியாதா? அது முறியும். முஃபாரிஸ் ரஷாதின்னு சொல்கிறாரு, முறியாது. இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு. சரி, இப்னு அப்பாஸ் சொல்கிற நேரம் பக்கத்தில் யார் இருக்கிற? உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க முறியுமெண்டு. அப்துல்லா பின் மசூத் முறியுமென்றாங்க ரலியல்லாஹு. இப்போ நாங்கள் பார்க்கணும் ஆதாரத்துக்கு நேர்படுறது யாருடையதுன்னு பார்க்கணும். ஆதாரம் எது? அல் குர்ஆன் வ சுன்னா. குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் இப்போ பார்ப்போம். குர்ஆனுடைய வசனம் லாமஸ்தும் அவ் லாமஸ்துமுன் நிசாஅ, உது செஞ்ச நிலையில் என்ன செய்றீங்க? பெண்களோட லாமஸ்தும்ன்ற பட்டால் தொட்டால், லாமசண்ட அந்த அரபு சொல்லுக்கு தோலோடு தோல் படுதல், கையால் தொடுதல். இந்த கருத்து தான் அதுக்குரிய நேரடி கருத்து. வஹாபி என்ன செய்வாங்க? எல்லா இடத்துலையும் நேரடி கருத்தில் சொற்கருத்தில் உடும்பு புடியாக நிற்பார்கள். இந்த இடத்துல ஆக்கள் அமைதி, பேச ரெடி இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பேரை சொல்லிட்டு அங்கால போடுறாங்க. நான் சொல்கிறேன், தெளிவாக ஆதாரத்தை முன்வைங்க. ஷாஃபி மதபுடைய நிலப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாளும் போக தேவையில்லை. ஆதாரத்தை முன்வையுங்கள். இந்த இடத்துல குர்ஆனுடைய லாமஸ்தும்ன்றது முத்தவாத்திரான ரிவாயத் உண்டு, அதை மறுக்கிறதுக்கு இயலவே இயலாது. அதோடைய நேரடி ஹகீகத்தான மஅனா நேரடி கருத்து என்ன? தொடுதல், கையால் தொடுதல், பிடித்தல், இந்த தோளோடு தோல் தொடுதல்ன்ற கருத்து வந்துடும். அதே நேரம் நேரடி கருத்திலிருந்து இரண்டாவது கருத்துனா சொல்ல மஜாஸ்ன்னு சொல்லுவோம். நேரடி கருத்து விலகின இரண்டாம் கருத்துன்னு சொல்லுவோம். அந்த கருத்து அதுக்கு இருக்குது. முதன்மையான நேரடி கருத்திலிருந்து அங்கே கொண்டு போகிறதுக்கு ஆதாரம் தேவை. ஆதாரம் இல்லை. ஏன் இல்லைண்டா? முத்தவாத்திரான அடுத்த ரிவாயத்தில் இருக்குது குர்ஆனுடைய அதே வசனம். அடுத்தடுத்த குர்ராக்கள் லமஸ்தும் என்று ஓதுறாங்க. லமஸ்தும் அதுவும் முத்தவாத்திரான கிராத்துகள். அந்த முத்தவாத்திரான அந்த கிராத்து என்ன செய்யுது? குர்ஆனை தஃப்சீர் செய்யும். அந்த முத்தவாத்திரான ரிவாயத்துகள் இந்த முத்தவாத்திரான ரிவாயத்தை என்ன செய்யுது? மென்மேலும் வலுப்படுத்துது. அது லமஸ்தும்ண்டா கையால் தொட்டார். ஃபலமசூஹு பிஐதீஹிம், கையால் தொட்டார்கள். அப்போ கையால் தொடுதல், இதுக்கு தான் குறிப்பாக அது பாவிக்கப்படும். அதே இந்த லம்ஸ் என்ற அந்த அடி வினையிலிருந்து பிறந்தது தான் லாமஸ் என்றது. லாமச என்றது ஃபாஅல வஸன். அப்போ என்ன? லாமஸ்தும்ண்டா ஃபாஅல்தும், தோலோடு தோல் படுதல் என்ற கருத்து. அப்போ அந்த சொல்லும் இந்த சொல்லும், இந்த சொல் ஏற்கனவே தோலோடு தோல் நேரடியாக படுதலை குறிக்கும். வேறு இரண்டாம் கருத்துக்கு இடம்பாடு தான் இருக்குது.
நேரடி கருத்து தோளோடு தோள்படுதல் தான். அந்த நேரடி கருத்தை மென்மேலும் வலுப்படுத்தும் வகையில் இது லமஸ்தும் என்ற பல முத்துவாத்தினா ரிவாயத்தில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அதை மென்மேலும் வலுப்படுத்துது. இந்த நிலையில் சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி அவர்கள் முத்துவாத்திரான ரிவாயத்தை விட்டு கடந்து போய் என்ன சொல்லிட்டு போனாங்க, எங்களோட நிலப்பாடு இதுதான், நீங்கள் யாருன்னு இதுவரைக்கும் சொல்ல இல்லை, எங்களோட நிலப்பாடு இதுதான், இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க அது முடியாது என்று சொல்லி போயிருக்கிறீங்க. எனவே உங்களோட சட்டத்தில் பெரிய ஒரு சருகல் நடந்து கொண்டிருக்குது. மக்கள் தெளிவாக இருக்க வேண்டிய கட்டம்தான் இது. எனவே இறுதியாக வுது என்பது பிரதானமான இபாதத்துகளுடைய உயிர் நாடிதான் வுது என்பது. அந்த வுதுவை பாலாக்கினா அதை துயர்ந்தக்கூடிய எல்லா அமலும் பாலா போயிடும். எனவே நாம் எங்களோட வுதுவுடைய விடயத்தில் குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய எங்கள் ஷாஃபி மஸ்லக்கை சேர்ந்தவர்கள் மிக தெளிவான ஆதாரம், அது குர்ஆனுடைய வசனம், நேரடி வசனம். அடுத்தது உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு சொன்ன கருத்து சொல்லியிருக்கிறார்கள். அடுத்து அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் இதெல்லாம் இருக்குது. எனவே தெளிவான ஆதாரத்தோடு தான் இருக்கிறது. இல்லாமல் என்னல்ல நாங்கள் அதாவது ஷாஃபி மذஹப் என்றதுக்காக வேண்டி யாரும் இதை பின்பற்றதில்லை. மிக தெளிவாக குர்ஆனுடைய வசனத்தோடு இருக்கிறோம், தெளிஞ்ச வசனத்தோடு இருக்கிறோம். ஒரு நாளும் எங்களுடைய இபாதத்தை நாம் பாலாக்கி விடக்கூடாது. எங்களோட இபாதத்துக்கு நாங்கள் தான் பொறுப்பு. ஒவ்வொரு இபாதத்திலும் குறிப்பாக இந்த வுது சம்பந்தப்படக்கூடிய விஷயங்களில் தொழுகை என்றது முதல் கடமை. வுதுவில் நாங்கள் இப்போ வுதுவை பாலாக்கினா அங்கே தொழுகை பாலாக போயிடும். இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எனவே நாம் ஏற்கனவே சொன்னோம், சட்டத்தை கேட்கக்குள்ள விளங்கக்குள்ள கவனமாக எங்களோட சிந்தனை வச்சுக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்கிறாங்க தானே, அப்படியும் இருக்கும் தானே, இப்படியும் இருக்குது தானே என்ற ஒரு நாளும் போக இயலாது. சட்டத்தில் தெளிவு இருக்க வேண்டும். இதுதான் சட்டம், இப்படித்தான் வரும், இது சரி, அது பிள்ளைன்னு இருக்க வேண்டும். அந்த நிலைக்கு நாங்கள் போக இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய இபாதத்துகள் கேள்விக்குறியாகிவிடும். எனவே நாங்கள் எங்களுடைய இபாதத்துகளை சரியாக பேணுதலாக அமைச்சுக் கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். வஸ்ஸலாமு அலைக்கும்